இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி என் பின்னாடி எல்லாம் வராதீங்க, போங்க. எனக்கும் வேலை இருக்குங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஏங்க நில்லுங்க, 2 நிமிஷங்க. உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். உங்ககிட்ட பேசி ஆகணும்னு ராத்திரில இருந்து இங்கே காத்திருக்கேன். இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? இந்த நிமிஷத்தை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். எங்க சித்ரா, அர்ஜுன பாத்தியா? பாக்கலையா அத்தை? ஏன் அவன் ரூம்ல இல்லையா? இல்ல சித்ரா. அவன் வீட்ல இல்லாத விஷயம் பாட்டிக்கு தெரியுமா? அவங்க கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத. கண்டிப்பா போய் நான் பாட்டி கிட்ட சொல்லுவேன். பாட்டிக்கு கரணை விட அர்ஜுன் மேல தானே பாசம். நேத்து ராத்திரில இருந்து அர்ஜுன காணோன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டா பாட்டிக்கு தலைக்கு மேல கோபம் வரும், வீட்ல பிரச்சனையும் வரும். சொல்றேன். அக்கா, அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். நீ வேற, அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்ல மாட்டான். இப்ப வர அப்ப வரேன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபோன் பண்றது வேஸ்ட். அவன் கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்காது. வாணி, அத்தை மனசு வருத்தப்பட்டாங்கன்னா அதை என்னால பார்க்க முடியாது. அவங்க ஒருவேளை அவனை தேடி வந்தா, ஐயோ கடவுளே. ஹேமா வாணியெல்லாம் எங்கம்மா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
எல்லாம் தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? என்னாச்சு? அர்ஜுன் தான் ரூம்ல இல்லையே. நேத்து ராத்திரில இருந்து இல்ல போல இருக்கு. எனக்கு என்னமோ எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வெளியில போயிருப்பான்னு தோணுது. என்னாச்சு இந்த பையனுக்கு? இவன் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புரோகிதர் வேற அவன் ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவனை என்ன பண்றது? இத கொஞ்சம் புடி. என்னத்த அர்ஜுன் ரூம்க்கா நீங்க போறீங்க? ஆமா, அவன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன இன்னுமா தூங்குறாம? ஆ காலையில சீக்கிரம் எழுந்து சாமிக்கு விளக்கேத்துன்னு சொன்னேன். இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? இருங்க அத்தை. அவன் ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். ஓஹோ, எழுந்து சாமிக்கு விளக்கேத்த முடியாத அளவுக்கு தலைவலி அவனுக்கு. இரு, நானே போய் கேக்குறேன். முடியாதுன்னு சொன்னானா நானே விளக்கேத்துறேன். அத்தை அத்தை பாவம் தூங்கட்டுமே, விடுங்க அத்தை. நான் சொல்றத கேளுங்க அத்தை. தலை என்ன வலிக்குதுன்னு பையன் சொன்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. அர்ஜுன், அத்தை வேண்டாம் அத்தை. பிடிச்சதுக்கு அப்புறம் இப்படி போத்திட்டு தூங்க கூடாது. எழுந்துரு. பாட்டி ஒரு 5 நிமிஷம். அதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு தடையும் உன் பேச்சு கேட்டுட்டு இருக்க முடியாது. எழுந்துரு. எழுந்துரா. உன்னை எழுப்ப பாட்டி வரணுமா? இங்க பாரு, இனிமே சீக்கிரமா எழுந்துச்சு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் செஞ்சீனா உன் தோஷம் போயிடும்டா கண்ணா. பேராண்டி. ஆமாண்டா கண்ணா, போயிடும். கண்டிப்பா நல்லது நடக்கும். ஐயோ பாட்டி, நாம இந்த மாதிரி சேவை செஞ்சதான் அந்த தெய்வ அருள் புரியும்னா அப்ப கடவுளுக்கும் கவர்மெண்ட் ஆபீசருக்கும் என்ன வித்தியாசம்? இது லஞ்சமா தெரியலையா பாட்டி? ஏண்டா, ஏன் என்கிட்ட விதண்டாவாதம் பண்ற? ஏன் என் கவலையை அதிகப்படுத்துற? கோவப்படாதீங்க பாட்டி, மனசுல பட்டதே சொன்ன. சரிங்க பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன் உங்களுக்காக. நான் இவனுக்கு புத்தி சொல்லி கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க போங்க, அவன் குளிச்சுட்டு வருவான். போங்க பாட்டி, நான் வரேன். ம், ம். ஏ ராஜா, இங்க வாடா. என் மனசுல தோன்றதே எல்லாம் உன் மேல திணிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் உன்னை எல்லா வேலையும் செய்ய வைக்கிறேன்னு வருத்தப்படாதடா கண்ணா. நான் கண்ணை மூடும் போது உன் சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிட்டேன்னா எனக்கு மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அர்ஜுன், அவங்கள அப்படி வருத்தப்பட வைக்காதடா. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அப்படி வயசாகும் போது கவலையும் அதிகமாகும்டா. நம்மளால பெரியவங்க கவலைப்படக்கூடாது. பாட்டி ஏமா இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க? ஏன் என்கிட்ட பேசும்போது மட்டும் சாவாதின்னு பேசிட்டு இருக்காங்க? நான் தான் இப்ப வீட்டுல இருக்கேன்ல. ஆமா, நீ எங்கடா போன? எப்போ வந்து படுத்துக்கிட்ட? நான் எங்க போறேன்? இங்கதான் இருக்கேன். பொய்யா சொல்ற? அம்மா கிட்டயே போய் சொல்றியா? அவ்வளவு பெரியவன் ஆயிட்டியா நீயா? வர வர உன் சேட்டை அதிகமாயிடுச்சு. பொய் சொல்றியா? மறுபடியும் இந்த மாதிரி பொய் சொன்னா வாய் மேலேயே போடுவேன். ஏன்டா இப்படி படுத்துற? போடா. என்னாச்சுக்கா, இன்னும் கோபம் போகலையா? மல்லி, முதல்ல பூவை கட்டி முடி. ருத்ராபிஷேகம் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும். சரிக்கா, கட்டிடுறேன். அக்கா, என்ன என் மேல கோபமா? மாயிலைய நானே கொடுக்கறேன்னு என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? மல்லி, தேவையில்லாத விஷயம் என்கிட்ட பேசாத. முதல்ல பூவை கட்டி முடி. அவரு ரொம்ப நல்லவருக்கா. எனக்கு அவரை தெரியும். பார்க்கறதுக்கும் அழகா இருக்காருல்ல? நான் சொன்னல, உன்னை பார்க்கதான்க்கா அவர் வராரு.
அக்கா உன் மோதிரம் எங்க போச்சு? மோதிரத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. உன்கிட்ட இருக்கிற மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னா நீ மறுபடியும் நாகராணியா மாறி நாகலோகத்துக்கு வர முடியாது. அது காணாம போனா உன் உயிருக்கே பெரிய ஆபத்தா மாறிடும். அக்கா மோதிரத்தை எங்க தொலைச்ச? ஞாபகம் வந்துச்சாக்கா? நான் எல்லா இடத்தையுமே தேடிட்டேன், ஆனா அது எங்கேயுமே காணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கண்ணுல ஏதோ கோவம் இருக்கு. ஆனா உன்னை பார்த்த அந்த நிமிஷம் எனக்கு உன் கழுத்துல தாலி கட்டம் போல இருந்தது. எதுவும் தெரியாம என்னென்னவோ கற்பனையை வளர்த்துக்கிட்டேன். வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கோ. நானும் உன் பக்கத்துல உட்கார்றேன். உன் பேரு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா கல்யாண பத்திரிக்கை அடிச்ச மாதிரி தான். ஓஹோ, தாலி கல்யாண பத்திரிக்கைலாம் என் அருமை தம்பி தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிறது என் காதுல விழுந்தது. என்னடா அது, கையில மோதிரம் வேற. என்ன விஷயம்? எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது போல. என்னன்னு சொல்லுடா. ஒன்னும் இல்ல. பரவாயில்ல சொல்லுடா. என்ன சொல்லணும்? ராத்திரி எங்க போயிருந்த? ராத்திரி இங்கதான் படுத்திருந்த. தம்பி, எல்லார்கிட்டயும் சொல்ற கதையெல்லாம் ஏன் கிட்ட சொல்லாத. நீ செவரேறி போனது, கொஞ்ச தூரம் பைக்கை தள்ளிட்டு போறத, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போறத நான் என் கண்ணால பார்த்தேன். சரிண்ணா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கோவில்ல ஒரு பொண்ணு எனக்கு அறிமுகமானா. அவளோட மோதிரம் தான் இது. நிஜமா சொல்றேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. சொல்ல தேவையில்ல, பார்த்தாலே தெரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மோதிரத்தை பார்த்தா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் நான் அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்பேன். நீ அந்த பொண்ணை விரும்புறத அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? இல்ல. அவ உன்னை விரும்புறான்னு ஏதாவது சொன்னாளா? இல்ல. இது அவ உனக்கு கொடுத்த மோதிரமா? இல்ல, எதர்ச்சியா அவ கையை பிடிச்சிட்டேன். இந்த மோதிரம் என் கையோட வந்துருச்சு. இந்த மோதிரனோட கையோட வந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இந்த மோதிரம் பார்க்கும்போது அவளோட நிச்சயார்த்த மோதிரமா இருக்குமான்னு தோணுது. அண்ணா, பாசிட்டிவா ஏதாவது பேசுறியா? அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மோதிரத்தை பார்த்தா ஏதோ பழங்காலத்து மோதிரம் மாதிரி தெரியுது. அவ ஒன்னும் நிச்சயதார்த்தம் ஆன மாதிரிலாம் இல்ல. அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அப்ப அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லும் போலதான் இருக்கு, ஆனா மனசு படபடப்பாகுது. இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லணும்னா அவளோட மனசு உடஞ்சே போயிடும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இந்த மோதிரத்தை திருப்பி கொடுக்குற சாக்குல உன் மனசுல என்ன இருக்குன்னு போய் சொல்லிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். கடவுளே, அந்த மோதிரம் மட்டும் இல்லைன்னா என்னால
மறுபடியும் நாக உருவத்துக்கு போக முடியாது. என்னால நாகலோகத்துக்கும் போக முடியாது. அப்படின்னா நான் செத்ததுக்கு சமம். அந்த மோதிரம் அவர்கிட்டதான் மாட்டிக்கிச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் 12 ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்? அர்ஜுன், வாங்க. சாமிக்கு விளக்கேத்தி பூஜை பண்ண. பாட்டி 10 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் உன்னை விட்டா நாள் பூரா நீ வீட்டுக்கு வர மாட்டேன். வா, சாமிக்கு விளக்கேத்து. நீங்க என் ஸ்வீட் பாட்டி தானே, இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். நீ என் ஸ்வீட் பேராண்டி தானே, இப்படி வந்துட்டு அப்படி போ. வா பாட்டி. கையெடுத்து கும்பிடு. கையெடுத்து கும்பிடுன்னு. என் தங்கல்ல போய் விளக்கேத்து. கடவுளே, என் பேரு அர்ஜுனனை நீதான்ப்பா காப்பாத்தணும். அவன் மேல எப்பவுமே உன் அருள் இருக்கணும். அக்கா, என்னாச்சுக்கா உனக்கு? அக்கா, என்னாச்சுக்கா உனக்கு? அக்கா, அக்கா எழுந்திருக்கா. அக்கா, இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். தாத்தா, நேத்தெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை பாபா. நாகினி எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாபா. நாகராஜாவே கொன்ன எனக்கு நாகினி ஒண்ணு பெருசு கிடையாது. உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். அந்த நாகினி இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி அவளை அழிச்சிருவேன். நேத்து நள்ளிரவுக்கு மேல நடுஜாமத்துல திக்சோச்சி யந்திரத்துல அந்த நாகராணிய அவளோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யாகம் பண்ண. கண்ணுக்கு தெரியல, ஆனா அவளோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன். நான் தோக்க மாட்டேன். அவ ரொம்ப பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அதனால தான் நான் செய்யற யாகம் எந்த விதமான பலனையும் கொடுக்க மாட்டேங்குது. என்னோட குறியிலிருந்து அவ தப்ப முடியாது. நானா அவளா? இப்ப என்ன பண்றது பாபா? அவ விசேஷமான இடத்துல இருக்கானே வச்சுப்போம். ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இல்லனா தக்ஷக வனத்திலிருந்து கிளம்பி வந்த அந்த நாகினி எந்த பக்கம் போயிருப்பான்னு சொல்ல முடியாதா? உனக்குள்ள இருக்கிற பயமோ இல்ல அவளை கொல்லணுங்கிற வெறியோ தெரியல உன்னை இப்படி பேச வைக்குது ருத்ரா. ஆனா நீ உன்னை தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட இருக்கிற சக்தியை இதுக்கு மேல பயன்படுத்த முடியாது. நான் செய்யற யாகத்துல ஏதாவது தவறு நேர்ந்தா எனக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் பேராபத்து வந்துடும். ஜெய் மகாகாளி. நீ எதுக்கும் பயப்படாத ருத்ரா. உன்னுடைய குடும்பத்தோட பாதுகாப்புக்கு நான் இருக்கேன். அந்த நாகராணியை தேடுற முயற்சியில வெற்றி நிச்சயம் நமக்கு தான் வரணும். தேடுறேன்.
அந்த நாகராணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். தக்ஷக வனத்தை விட்டு வெளியேறிட்டான்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல ருத்ரா. சரிங்க பாபா, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, அவ கதையை முடிச்சிடுறேன். நாகராணிய கொல்றது மட்டும் உன்னோட குறிக்கோளா இருக்க கூடாது. அந்த நாகமணி தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். அதுக்காக நான் என்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் சாத்தான் சக்திகளுக்கும் பூஜை செய்ய வேண்டியிருக்கு. அந்த நாகராணி எங்க இருக்கானே நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன். இப்ப போ. ஜெய் மகாகாளி. என்னங்க மோதிரம் காணும்னு டென்ஷன் ஆகி அதை தேடி தேடி டயர்ட் ஆயிட்டீங்களா? மன்னிச்சிருங்க. கொஞ்சம் சரிங்களா? இன்னைக்காவது உங்க பேரை சொல்லலாம்ல. உங்களோட பேரு சரி போட்டு விடுங்க. உங்களுக்கு எப்ப சொல்ல தோணுதோ அப்ப சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படிலாம் பார்க்காதீங்க. என் இதயம் ஏற்கனவே பலவீனமா இருக்கு, தாங்க முடியலங்க. அது வந்து எங்க போனாங்க இவங்க?